நந்தினிஸ் டிஜிட்டல் டைரி ஏ டு பியில் ஒரு மசால் தோசை தேங்காய் சட்னியோடு மட்டும் சாப்பிட்ருக்கேன். ஆனால் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். காஃபி மட்டும் உங்கள் கண் பார்வையில். ஈசிஆர் பக்கம் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இந்த ரோட்டில் குடிசை தொழிலாக பண்ணிகிட்ருக்கிறவங்களாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஷோரூமில் எவ்வளோ விலை விற்பாங்க அப்படின்னு தோணுச்சு. முட்டுக்காடு தாண்டி கிராஸ் பண்ணி போகும்போது வண்டியை அங்கே நிறுத்திட்டு அங்கே அந்த தண்ணியை வெறிச்சு பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக அந்த காற்று வாங்கிட்டு அந்த உச்சி வெயிலில் அந்த சிலு சிலுன்னு காற்று முகத்தில் படும்போது ஏதோ ஒரு இனம் புரியாத சந்தோஷம். படகு சவாரி செய்யக்கூடிய மக்களை பார்க்கும்போது ஒரு ஆனந்தம். கூட்டமாக உட்காந்துட்டு மீன்களை கொத்தி திங்கக்கூடிய இந்த பறவைகளை பார்க்கும்போது ரெக்கை கட்டி பறக்குது மனசு. என்னோடய சந்தோஷம் இந்த மாதிரி அழகழகான குட்டி குட்டி விஷயங்களில் தான் இருக்குது அப்படிங்கிறது நான் அடிக்கடி உணர்வேன். போகிற வழியில் ஒரு தள்ளு வண்டியில் அமுல் ஐஸ்கிரீம், அங்கே மேங்கோ ஐஸ் பார் ஒன்று வாங்கி சாப்பிடும்போது ஒரு தனி சந்தோஷம் கிடச்சிது. சைக்கிளில் பயணம் செய்யக்கூடிய இந்த 2 பேர் இவ்வளோ உச்சி வெயிலில் என்ன ஒரு எதிர்கால குறிக்கோளை லட்சியத்தை நோக்கி பயணிக்கிறாங்க பாருன்னு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணால் மகாபலிபுரம் வந்துட்டேன். மகாபலிபுரம் என்ட்ரன்ஸோட ஒரு யூட்டன் போட்டுட்டேன். ஸோ என்ட்ரன்ஸில் பார்த்தது ஒரு பெரிய தாமரை குளம் மாதிரி, குளம் இல்லை, ஆறு ஃபுல்லாக கிட்டத்தட்ட அந்த நீர்நிலை முழுக்க கொஞ்சம் கூட தண்ணி தெரியாதபடிக்கு அவ்வளோ இலைகள், தாமரை இலைகளால் நிறைஞ்சிருந்தது. அத்தனையும் பூக்கள் பூத்திருந்ததுன்னா எவ்வளோ அழகாக இருக்கும். பூக்கள் பூக்கக்கூடிய அந்த சீசனில் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. அது எதிர்கால திட்டத்தில் டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த பிள்ளையாரை பாருங்களேன், உச்சி வெயிலில் மனுஷன் அந்த வேப்ப மரத்து காற்று அவருக்கு அப்படியே காற்று வாங்கிட்டு ஜாலியாக ஹாயாக படுத்துட்ருக்கிற அந்த ஒய்யாரமான போஸ் பாருங்கள். எனக்கும் பார்க்க சந்தோஷமாக இருந்தது. ஆர்வி ஸ்டோன் ஹேண்டிகிராஃப்ட் ஆர்கே டீ ஷாப் அப்படின்னு ஒரு இடத்த பார்த்து அங்கே நிறுத்திட்டு கிளி கொஞ்சக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து ரசிச்சுட்டு, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாசிக்கக்கூடிய பெண்களை எல்லாம் பார்த்து ரசித்து ஒன்று ஒரு விதமான ஸ்டோனில் தயார் பண்ணியிருந்தாங்க. இந்த பீரங்கியிலேருந்து வீட்டு உபயோக, அதுலேயும் கிச்சனில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும், சிவலிங்க திருமேனியாக இருக்கட்டும், பிராஸ் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், குங்குமச்சிமிழாக இருக்கட்டும், நிறைய பொருட்கள் எல்லாமே பெரிய பெரிய சிலைகள் செய்யும்போது உடஞ்சி விழுந்த துண்டுகள்லேருந்து அழகான உருவங்களை படைச்சிருக்காங்க. அற்புதமான அந்த கலைஞர்களுக்கு நிச்சயமாக பாராட்டுகளை சொல்லணும். மசாலா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வித் பைனாப்பிள் ஜூஸ் குடிச்சிட்டு இன்றைக்கி காலங்காத்தால் என் புள்ள பிரபஞ்சன் ஞாபகப்படுத்தினா காலபைரவாஷ்டமிமான்னு. அதனால் தயிர் பால் நிறைய ஊற்றி உப்பில்லாத தயிர் சாதம் செஞ்சு ஸ்லோகம் சொல்ல தோணலை, பூஜை பண்ண தோணலை, வாசலில் கொண்டு வந்து வச்சுட்டேன். வாலாட்டி நன்றி தெரிவிச்சுட்டு தன்னோட சொந்த பந்தங்களோடு தான் சாப்பிடுவேன்னு அடம் பிடிச்சி ஊரையே கூப்பிடுது. நன்றி.